வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்க நண்பர்களே, தமிழ்நாடு அரசு மூலியமாக இந்து சமய அறத்துறையில் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 8வது படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், காவலர், தோட்ட வேலை, சுயம்பாகி அப்படிங்கிற 4 போஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. தேர்வு இல்லை, கட்டணம் இல்லை, நேர்காணல் மட்டும் வச்சு செலக்ட் பண்ண போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷனோட லிங்கை டைரக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டைரெக்டாக நீங்கள் அஃபிஷியல் பேஜுக்கு வந்துடலாம். எந்த திருக்கோவிலிருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோவில், திருவெற்றியூர், சென்னை 6,19,000. ஸோ இந்த அட்ரஸில் இருக்கிற திருக்கோவிலில் தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்ல டோட்டலாக 6 பேஜஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் விண்ணப்ப படிவம் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய புகைப்படம் ஒட்டிக்கோங்க, உங்களுடைய பெயர், முகவரி, உங்களுடைய கல்வித்தாள் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம், படிக்கல அப்படின்னா நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. பிறப்பு சான்றிதழ் கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கம்யூனிட்டியோ, ஸோ என்ன சமயம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணணும். அதுக்கான சான்றிதழ் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. முன்னுரிமை நீங்கள் கேட்குறீங்கன்னா அதுக்கான சான்றிதழ் கேட்டிருக்காங்க. இதர தகுதிகள் இருக்குன்னா அதற்கான இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, கொடுத்துக்கணும். தொலைபேசி நம்பர் கேட்டிருக்காங்க, அதாவது உங்களுடைய மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. விண்ணப்பதாரருக்கு பணியின் பெயர் கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன வேலைக்காக அப்ளை பண்ண போகிறீங்க, அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டா, சுயம்பாகியா, இல்லை காவலர், தோட்ட வேலை, ஸோ இந்த மாதிரி என்ன வேலைக்காக அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த 4 விதமான போஸ்டிங்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, அப்ளிகேஷன் வந்து தனித்தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு தனித்தனியாக ஃபில் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுட்டு நீங்கள் கவரில் வச்சு அனுப்பணும். மருத்துவ சான்றிதழ் கேட்டிருக்காங்க, ஸோ அதை அட்டாச் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக இடம், நாள், விண்ணப்பதார் கையொப்பம் கேட்டிருப்பாங்க, மென்ஷன் பண்ணிட்டா போதும். இணைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய கல்வி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய ரேஷன் கார்டு, முன்னுரிமை கேட்குறீங்கன்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட் மற்றும் ஆதார் கார்டு, சுய விலாசமிட்ட ₹25 தபால் தலைப்பு கூடிய உரை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு உரை வாங்கிட்டு அந்த கவரில் உங்களுடைய அட்ரஸ் எழுதிட்டு அதையும் நீங்கள் கூட வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்கிற சேம் அட்ரஸுக்கு அதே கவரில் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ லெட்டர் வரும். அந்த லெட்டரை எடுத்துகிட்டு போயிட்டு தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிவிட்டு 25/10/2025 அனுப்பணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. பணியின் பெயர் கொடுத்துருக்காங்க. அலுவலக உதவியாளர், சேலரி அப் டு ₹39,900 கொடுக்குறாங்க. நீங்கள் 8ஆம் வகுப்பு மினிமம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சுயம்பாகிக்காக ₹41,800 வரைக்கும் சேலரி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதும். மற்றும் கோவில்களில் செய்ய வேண்டிய பிரசாதம், நெய்வேத்தியம் இதெல்லாம் செய்ய தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும், பூஜை மற்றும் சடங்குகள் நடத்துவதற்கான வழக்கமான நடைமுறைகள் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. காவலருக்காக ₹10,000 வந்து தொகுப்பூதியமாக கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தால் மட்டும் போதும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தோட்ட வேலைக்காக ₹36,800 வரைக்கும் சேலரி கொடுக்காங்க. தமிழில் படிக்கவும் எழுதவும் தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18 வயது முதல் 45 வயது வரை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேட்டிருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி கொடுத்துருக்காங்க. உதவி ஆணையர், செயல் அலுவலர், அருள்மிகு பட்டினத்தார் திருக்கோவில், அலுவலக இருப்பு, அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில், திருவெற்றியூர், சென்னை 19. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்பிச்சிட்டாலே போதும். அதுக்கடுத்து திருக்கோவில் மூலியமாக நம்ம அனுப்புகிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க. நாம் எலிஜிபிலிட்டி வரோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால் லெட்டர் வீட்டுக்கே வரும். அந்த கால் லெட்டர் எடுத்து போயிட்டு நீங்கள் நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணாலே போதும். இந்த வேலை வாய்ப்பை கொடுத்துருவாங்க. இதை தவிர வேறு ஏதாவது உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னா கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.